அல்லாவின் பேரொருளால் அவனது ஈது பெருநாள் தொழுகையிலே ஈதுல் அல்ஹா என்ற இந்த தியாக திருநாளில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் தனிச்சிறப்பு என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் இந்த பெருநாள் தினங்களை எதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது, வலு துகப்பிரு அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் நன்றி செலுத்துவோராக மாற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பெருநாளை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா மனித குலத்துக்கு நேர்வழி காட்டினான். அந்த நேர்வழிக்கு அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா காட்டிய இந்த நேர்வழிக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோராக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த மார்க்கத்திலே என்ன நேர்வழி இருக்கிறது, இந்த நேர்வழியின் மூலம் அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டிய அளவிற்கு என்னதான் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்போமேயானால், உண்மையாக சத்தியமாக இந்த மார்க்கத்தை போன்று வேறு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் உலகத்திலே பார்க்க மாட்டீர்கள். மிகவும் அற்புதமான ஒரு மார்க்கம், மிகவும் தெளிவான ஒரு மார்க்கம், உணர்ச்சி பூர்வமான ஒரு மார்க்கம், அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று நீங்கள் எந்த சமுதாயத்திலையும் எந்த ஒரு வழிகாட்டலையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அற்புதமான வழிகாட்டல்கள், அறிவுரைகள், சட்டதிட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா எங்களை பிறக்க வைத்தான் என்பதற்காக அல்லாஹ் தஆலாவை நாங்கள் எங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் அவனை பெருமைப்படுத்தினாலும் அந்த பெருமைப்படுத்துதல் அல்லாஹ் காட்டின நேர்வழிக்கு ஈடாகாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சிறப்பித்து வைத்திருக்கிறான் தெரியுமா? பிற சமுதாயங்களை பாருங்கள், அவர்கள் வணக்க வழிபாடுகள் என்று பல விஷயங்களை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? அவர்கள் கூத்து கும்மாளம் அடிப்பார்கள், கை தட்டுவார்கள், சீட்டி அடிப்பார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்ற பெயரிலே இசை கச்சேரிகள் நடத்தி ஆண்கள் பெண்கள் உல்லாசமாக ஒன்று கூடி கூச்சலிடக்கூடிய ஒரு வணக்க முறையை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறதா? வணக்கம் என்றால் எப்படி வணக்கம்? ஆன்மீகம் மாத்திரம் கருத்தில் கொண்ட ஒரு வணக்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வணக்கங்களிலே ஆன்மீகத்தை மட்டும்தான் சொல்லி இருக்குமா? சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா நீ வணங்கி, என்னை அஞ்சுவதற்காக வேண்டி வணங்கி, இதுக்காகலாம் உன்னை படைச்சிருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்துடன் நிறுத்திக் கொண்டால் அது யாருக்காவது கேள்வி கேட்கலுமா? முடியாது. ஆனா ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய வணக்கத்திலே வெறும் இறையச்சத்தை மாத்திரம் அடிப்படையாக வைக்காமல், இறையச்சத்தை தான் எதிர்பார்க்கிறேன், ஆனால் நீ எனக்காக செலுத்தக்கூடிய வணக்கத்திலே மனிதநேயம் இருக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன தத்துவத்தை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு தத்துவம்! பிற சமுதாயத்தவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா கான ஸலாத்துஹும் மின்தல் பைத்தி இல்லா முகாஅம் வ தஸ்தியா. அவர்கள் அந்த பைத்திலே, மஸ்ஜிதுல் ஹரமிலே, காபத்துல்லாவிலே எப்படி இறைவனை வணங்கினார்கள்? விசில் அடித்தார்கள், கை தட்டினார்கள். இதுதான் அவர்களுடைய வணக்கம். அல்லாஹ் சொல்றான், வணக்கம் என்ற பெயர்ல அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்களாம்? விசில் அடிச்சாங்க. ஹுய் 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 என்று ஆளை பார்த்து விசில் அடிக்கிறது, அல்லது கை தட்டுறது, கோசை எழுப்புறது, அல்லது பட்டாசு கொளுத்துறது, இதுதான் அவர்களுடைய வணக்கம். ஆனா இஸ்லாம் வச்சிருக்கிற வணக்கத்தை பாருங்க. எப்படி வணக்கம் தெரியுமா? தொழு, 5 நேரம் தொழு, உபரியான வணக்கங்களை
செய் என்று சொன்ன மார்க்கம் தொழுகையோடு மாத்திரம், இறையச்சத்தோட மாத்திரம் தொழுகையை நிறுத்தி கொண்டதா? நிறுத்திக் கொள்ளவில்லை. நீ தொழுவதாக இருந்தா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வா, இமாம் ஜமாத்தோட தொழு, 27 மடங்கு நன்மை உனக்கு கிடைக்கும். ஏன் சொல்லுது இஸ்லாம்? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே. வணக்கத்துல நாங்க தனியா தொழுறதுல அதிகமான பக்குவம் இருக்குமா, கூட்டா சேர்ந்து தொழுறதுல அதிகமான பக்குவம் இருக்குமா? தனியா தொழுறதுல தான் இருக்கும். தனியா தொழுற நேரத்துல நீண்ட நேரம் ஓதலாம், நீண்ட நேரம் சுஜூத் செய்யலாம், நீண்ட நேரம் ருக்கு செய்யலாம், நீண்ட நேரம் அல்லாஹ்வை நினைக்கலாம், நீண்ட நேரம் எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஒருமைப்படுத்தி அந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். ஆனா வல்ல ரஹ்மான் 5 நேரம் தொழுவைக்கு பள்ளிக்கு வா. ஏன் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? நீ வருகின்ற நேரத்திலே இது நேரடியாக திருக்குர்ஆனிலேயோ ஹதீசுகளிலேயோ குறிப்பிடப்படவில்லை. சிந்தித்து பார்த்தால் விளங்க முடிகிறது. நேரடியாக அல்லாஹ் சொல்லாட்டிலும் அல்லாஹ் அந்த நடைமுறையை பாருங்க, அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த வழிகாட்டலை பாருங்க. 5 நேரம் வாரோம், ஏழை எளியோர்களை பார்க்கிறோம். யார் ஆக்கள் எங்க பகுதியில் யார் யாரெல்லாம் வாழ்றாங்க, வசதி உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, வசதி குறைந்தவர்கள் இருக்கிறாங்களா, நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரு, ஆரோக்கியமா இருக்கிறவங்க யாரு, இந்த மாதிரி 5 நேரம் தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சம்பந்தமாக சிந்திக்கக்கூடிய, நினைக்கக்கூடிய, விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறானா இல்லையா? அதனாலதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமானவர்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். யார கேட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் போட்டுக்கொண்டு பேசுவாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அறிமுகம். இந்த அறிமுகம் இஸ்லாமிய மார்க்கம் ஐவேளை தொழுகையில் தருகிறது. அது மாத்திரமா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களையும் பாவங்களையும் அகற்றுகிறது. மானக்கேடான விஷயத்தை அகற்றும் என்றான் அல்லாஹ். தொழுகை மானக்கேடான விஷயம் அகற்றும் என்றா சமுதாய ரீதியான ஒரு ஒற்றுமையோடு, சமுதாய ரீதியான ஒரு நல்லுறவோடு வாழுகின்ற நேரத்திலே இவன் விபச்சாரம் போன்று அனாச்சாரங்களில் ஈடுபடாமல் தன்னை தற்காத்துக் கொள்கின்ற நேரத்திலே அது அவனுக்கு மாத்திரமா அது நன்மையாக அமைகிறது, சமுதாயத்துக்கு நன்மையா அமையவில்லையா? அடுத்தவருக்கு அது கேடு விளைவிக்காமல் அடுத்தவரையும் அந்த விஷயத்திலிருந்து அது பாதுகாக்குமா இல்லையா? பாதுகாக்கிறது. நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நோம்பிலே அல்லாஹ் தஆலா நேரடியாக எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறான்? இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறதான் நோம்ப கடமையாக்குற என்றால் இறையச்சத்துல என்ன இறையச்சங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தின்னாமல் குடிக்காமல் பசியோடு பட்டினியோடு இருப்பதில் அல்லாஹ்வுக்கு அர்த்தமில்லை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. என்ன வரணும்? அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் வர வேண்டும், அவருடைய செயல்பாடிலே நல்ல மாற்றங்கள் தெரிபட வேண்டும். இதுதான் நோன்புடைய பக்குவம் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானே. இதனால் எங்களுக்கு ஹலாலான பொருட்களை, எங்களுக்கு ஹலாலான உணவுகளை, எங்களுக்கு ஹலாலான மனைவியை நாங்கள் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக கட்டுப்படுத்திக் கொள்கின்ற நேரத்திலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, எங்களுக்கு உரிமை இல்லாத ஹராமான விஷயங்களில் நாங்கள் ஈடுபடுவோமா? அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்போமா? அடுத்தவனுடைய மனைவியை நாங்க ஆசைப்படுவோமா? விபச்சாரத்தை நாங்க எண்ணுவோமா? எண்ண மாட்டோம். ஏன்? இந்த நோன்பு அப்படிப்பட்ட பக்குவத்தை கொடுக்குது. இதிலையும் பிறருடைய நலம் காக்கப்படுகிறது. இந்த மாதிரி சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜகாத்தை போன்று ஏதாவது ஒரு வணக்கத்தை, ஏதாவது ஒரு மார்க்கத்தில் உங்களுக்கு காட்ட முடியுமா? ஜகாத்தை போல ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் இஸ்லாத்துல ஒரு அடிப்படை இருக்குது, ஒரு நிசாப் அளவு இருக்குது, அந்த அளவுக்குள்ளவர்கள் செல்வங்களை வைத்திருந்தால் வசதி படைத்தவர்கள். வசதி படைத்த நீ உங்களுடைய வசதியில நீயாக எதையும் வைத்துக் கொண்டு, நீனாகவே அனுபவித்துக் கொண்டு, நீனாகவே அதை சேமித்து வைத்துக் கொண்டு இருக்காதே. உன்னுடைய சொத்தில் 2.5% ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். தான தர்மங்களை ஆர்வமூட்டுவார்கள், வலியுறுத்துவார்கள். யாராவது தான தர்மத்துக்கு கட்டளையிடுவாங்களா? கட்டளையிடக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் தஆலாக்கு என்னங்க இருக்குது?
உங்க செல்வத்துல 2.5% நீங்க ஏழைகளுக்கு வழங்குவதில் அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் தஆலா அனுபவிக்க போறானா? அனுபவிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏழைக்கு கொடு. வணக்கத்துல மனிதநேயத்தை இஸ்லாம் பாதுகாக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான மார்க்கத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். பெருநாள் திடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெருநாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுலயும் அல்லாஹ் தஆலா மனிதநேயத்தை பார்க்கிறானா இல்லையா? நோம்பு பெருநாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இடுகிறார். என்னது? சதகத்துல் ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள். என்ன ஃபித்ரா? எதுக்காக வேண்டி? துஅமத்துல் லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவாக கொடுங்கள். உங்கள் பாவத்துக்கு பரிகாரமாகவும் ஆகும். சும்மாவே சொன்னா சும்மா இருந்துருவான். அதனால அல்லாஹ் தஆலா ஒரு பாயிண்ட கொழுகுறாங்க. ஓட பாவத்துக்கு பரிகாரமாகும், ஏழைக்கு உணவாகும். கொடுத்துரு சதகத்துல் ஃபித்ராவை. சதகத்துல் ஃபித்ரா கொடுத்து நாங்க மட்டும் கொண்டாடாம பெருநாள ஏழை முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறதா இல்லையா? அதுக்காகத்தானே நாங்க அதை கொடுக்கிறோம். இதில் இஸ்லாம் பிற நலத்தை பார்க்கிறது. இந்த மார்க்கத்திலே ஒவ்வொரு அம்சத்தை நீங்கள் எடுத்து காட்டினாலும் அடித்து சொல்லலாம். மனித நேயத்தை கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். குர்பானை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாங்கள் தியாக திருநாளிலே இருக்கிறோம். குர்பான் கொடுப்போம், இறைச்சி பங்கிடுவோம். எதுக்கு? அல்லாஹ் சமைச்சு சாப்பிடுங்கன்னா இல்ல. அல்லாஹ் தஆலா அதுக்காக குர்பானை கேட்கல. லை யலாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாகுஹா, உங்களுடைய இறைச்சிகளோ அல்லது இரத்தங்களோ அவனை அடையாது. வலாக்கி யனாலு தக்வா மின்கும், உங்களிடம் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அவனுக்கு தேவை. அல்லாஹ் சொன்னானே. அந்த அறுத்து பலியிட்டு நீங்க இந்த அறுத்த மாட அடுத்தவனுக்கு கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி அடைங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, மிஸ்கீன்களுக்கு கொடுங்க. அதுல நீங்க யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அவர்களுக்கு உணவளிங்கன்றதுக்காக அல்லாஹ் தஆலா குர்பானை தந்தானே. இதுல அல்லாஹ் தஆலா மனித நேயத்தை கடைபிடிக்கவில்லையா? மனிதாபிமானத்தை அல்லாஹ் பாதுகாக்கவில்லையா? இஸ்லாம் பிறர் நலத்தை இஸ்லாம் பாதுகாக்கவில்லையா? அடுக்கிக் கொண்டே போலாம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் நாங்க என்ன செய்யறோம்? குர்பான் கொடுக்கிறோம். குர்பான் நாங்க யாரு? ஏழைகளுக்கு குர்பான் கொடுக்கிறோம். எதுக்காக கொடுக்கணும் என்றதே விளங்காம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவர்கள் போனார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி துணிந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மனிதர்களை கடவுளுக்காக வேண்டி பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். நரபலி எண்ணுவாங்க. இன்றைக்கும் இந்த வேலை என்ன நடக்குது? சில ஊர்கள்ல மறைமுகமா ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்குது. கடவுளுக்காக வேண்டி விழி கொடுப்பாங்க. விழி கொடுக்கிறா விளங்கும். இந்த நரபலி இருக்குதே, மனிதனையே கடவுளுக்காக வேண்டி அவர்கள் பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை எப்படி மாத்துறான்னு பாருங்க. நீ மனிதனை பலி கொடுக்குறியா? மனித நேயத்தை காப்பாற்றணுமே. எனக்காக மனுஷன் உசுறு தேவையில்லையே. மனுஷனையே நீ அறுத்து பலியிடுறாய், அது அவசியம் இல்லையே. நீ என்ன பண்ணு? உன் மகனை அறுக்கிற மாதிரி கனவுண்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்ட வச்சு மகனை அறுக்கிற மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டுங்க. கல் சத்தக்தர் ஒய்யாக கனவு உண்மைப்படுத்திட்டீங்க. இது தேவையில்ல. ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து போடுங்க, ஒரு செம்மறி ஆடு அறுத்து போடுங்க. மனுஷன் எல்லாம் கொடுக்காதீங்க. மனுஷனை கொடுக்கிறது அறிவுக்கு பொருந்தாது. கடவுளுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. நீங்க ஆட்டை கொடுங்க. ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆட்ட இறைச்சியை கொடுங்க, ஆட்டை பலியிடுங்க. அந்த இறைச்சிய நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க. எப்படி திருப்புதுன்னு பாருங்க இஸ்லாம். மனிதாபிமானமற்ற ஒரு நரப்பலியை ஒழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்பானை ஆகுமாக்குறான். அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஹிக்மத்தை கையாண்டு மனிதனுக்கு விளங்க வைப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அன்பு மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி கொண்டானே. இதுல மனித நேயத்தை இஸ்லாம் கடைபிடிக்கலையா? அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு தியாக திருநாளை அடைந்த நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? குர்பான் கொடுக்கிறோம். ஆனா போய நாள்ல கொடுக்காதீங்க. எங்க என்ன சொல்றாங்க? போயா தினம் வந்தா குர்பான் கொடுத்துறாதீங்க. யார் அறிவிக்கிறாங்க? இது உலமாக்களுக்கு நாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். போய நாள் அறுக்காது.
நான் கேட்கிறேன், போய நாள் அறுக்க கூடாது சட்டத்துல எழுதி வச்சிருக்கிறீங்களா? அரசாங்கம் எழுதி வச்சுக்குதா? எங்கே எழுதி வைக்கல. எழுதப்படாத ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டத்துக்கு உலமா சபை நீங்களே வக்காலத்து வாங்குறீங்களே, சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா எதுக்காக குர்பான் கொடுக்க சொல்றான்? நீங்களாக ஐயாமு தஸ்ரீக் நாள், துல்ஹஜ் மாசம் 10ஆம் தேதி பெருநாள் நாள், 11, 12, 13 பிறை, இந்த நாட்களில் குர்பான் கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இவங்க சொல்றாங்க வானா 29 வானா போயா வருது, அது பிறை 12 விட்டுருங்க. விட்டு கொடுக்கிறதா? உங்க வீட்டுல உள்ள செல்வத்தை விட்டு கொடுங்க, உங்க உரிமைகளை விட்டு கொடுங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த உரிமையையும் விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக கூடாது. அப்படி தயாருனா பெருநாள் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்குதா? ஹஜ்ஜு பெருநாளை நாங்க கொண்டாடுறதுல ஏதாவது நியாயம் இருக்குமா? புத்தர் சொன்னாரா மாமிசம் சாப்பிடாதீங்க, மாமிசம் சாப்பிட்டவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு சொன்னாரா? இந்த புஸ்தகம் அவங்க தான் எழுதுறாங்க, நாங்க எழுதல. புத்தர் சொன்னாரா சாப்பிடலாம், தின்னலாம். ஆனா ஒரு விஷயம் என்னது, தனக்காக அறுக்கப்படுவதாக தெரிஞ்சிக்க கூடாது, தனக்காக வெட்டப்படுறதாக அவர் கேட்டிக்க கூடாது, தனக்காக வெட்டப்படுறதாக அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு சொல்றது திரிகோட்டிக பாரிசுத்த மான்சன், இந்த 3 அம்சம் இருக்கணுமா? இருந்தா என்னதான், தனக்காக வெட்டுறதாக அறுத்து பலியிடுறதாக விளங்கிக்க கூடாது, தனக்காக அறுத்து பலியிடுறதாக கேள்விப்பட்டிக்க கூடாது, தனக்காக அறுத்து பலியிடுறதாக சந்தேகம் வராம ஒரு மாமிசம் வந்தா சாப்பிடுங்க, அது உங்களுக்காகத்தான், நீங்க தின்னுங்க, தாராளமா தின்னுங்க என்று புத்த பெருமான் சொன்னதாக மஜ்ஜிம நிக்காய, அங்குத்தர நிக்காய என்று உன் வேத புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாய். என்னமோ மாமிசம் சாப்பிடுறது புத்த மதம் தடுத்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, பிரச்சாரம் பண்றீங்களே, சிந்திக்க வேண்டாமா? அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா எங்களுக்கு எங்க அறிவு போச்சு? உண்மையில அவங்க சாப்பிட கூடாது சட்டம் இருந்தாலும் அது எங்களை கட்டுப்படுத்துமா? எங்களுக்கு அது சட்டமா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு நாங்களும் கட்டுப்படணுமா? யாராலும் முடியாது. சீனா நாட்டில் கூட குர்பான் செய்வதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தடை செய்ய முடியாது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், சட்டமே இல்லாத நேரத்தில் சட்டத்தை வகுத்து கொடுப்பதற்காக நீங்க அலையிறீங்களே, இது சரியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த ஒரு அம்சத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இந்த பெருநாளிலே அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் தான் சந்தோஷம். பாருங்க, ஏனைய சமுதாயத்தவர்கள் பெருநாள் கொண்டாடுற நேரத்தில் பட்டாசு கொளுத்துவாங்க, அவங்க இசை கச்சேரிகளை வைப்பாங்க, மது அருந்துவாங்க, சூதாட்டத்தில் ஈடுபடுவாங்க, களியாட்டங்கள்ல ஈடுபடுவாங்க. முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெருநாள் எப்படி தந்திக்குது? எல்லாம் வாங்க, காலையிலே வாங்க, தொழுங்க. நீங்க எல்லாரும் ஆண்களும் பெண்களுமாக, மாதவிடாய் உள்ள பெண்களாக இருந்தாலும் தொழுகையில மட்டும் பங்கெடுக்காம அப்படி ஓரத்தில் அண்ணாந்து பார்த்துட்டு மற்ற எல்லா காரியங்களையும் பங்கு பெறுங்க. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் சொல்லுது தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த நிம்மதி ஒத்துமையா சேர்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்குறோமே, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வை நாங்கள் தியானம் செய்கிறோமே, இது மனசுக்கு ஆறுதலை தரும், நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் பள்ளிவாசல்ல கூட பெருநாள் தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்காமல் திடலுக்கு வர சொன்னதற்கு காரணம் இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் அனைவரும் அடைய வேண்டும். ஆனால் இன்று சந்தோஷமா தான் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களோட குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா தான் கழியுதா? நிம்மதியா தான் வாழ்றீங்களா? எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை சச்சரவுகள், ஒரே சனியன்கள். ஏன் இது விளங்கல்ல? இந்த மார்க்கத்துடைய அம்சங்களை விளங்கவில்லை, புரியவில்லை, பின்பற்றவில்லை. குடும்பங்கள் சின்ன பின்னமாகி போகிறது. வெளியில பார்த்தா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், உள்ள தோண்டி பார்த்தா எல்லாரும் முடிச்சு, எல்லாத்துல வாழ்க்கையிலும் அங்க ஓட்டலாம், எல்லாரும் சண்டை சச்சரவுலதான். இதை நாங்கள் ஏன் இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாவி இருக்கிறோம் தெரியுமா? அடிப்படையான காரணம் அடுத்தவனை பத்தி கிண்டி கிண்டி தேடுறது. இதுதான் காரணம்.
இந்த குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் எது? அடுத்தவன் என்ன செய்யறான், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பெருநாளைக்கு எந்த உடுப்பு எடுத்தாங்க, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்களா, இவங்க பைக் வாங்கினாங்களா, அவங்க நகை வாங்கினாங்களா, அவங்க சாப்பாடு போட்டாங்களா, அவங்க டைமோ போனாங்களா, இவங்க KFC போனாங்களா. இது துருவி துருவி தேடுறதுதான் உங்க குடும்பம் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை தேட போனாதான் பொறாம வரும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, அதிகமாக யூகம் செய்வதில் நீங்கள் விட்டு விடுங்கள். யூகம் நினைக்கிறது, சந்தேகப்படுறது, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, அப்படி பண்றாரோ இப்படி பண்றாரோ. மாமியார் மருமகளை பார்த்து சந்தேகம் பண்றது, கணவனை பார்த்து மனைவி சந்தேகப்படுறது, மனைவியை பார்த்து கணவன் சந்தேகப்படுறது, சகோதரர்களை பார்த்து ஆளாளுக்கு சந்தேகப்பட்டுக் கொள்றது. இவங்க என்ன செய்யறாங்களோ யூகிக்கிறது, இப்படி ஆயிக்கும் அப்படி ஆயிக்கும். அல்லாஹ் தஆலா அதனால சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறீங்களா? யூகிக்காதீங்க, சந்தேகங்களை விட்டு விடுங்கள். இன்ன பஅலல்லனி இஸ்முன், நீங்க சந்தேகப்படுவதில் அதிகமானவைகள் பாவமாக இருக்கிறது. சிலதுகள் சரியாகவும் இருக்கும், ஆனா மெஜாரிட்டி எங்க போயிருது? பாவத்தில் போய் சேருகிறது. வலா தஜஸ்ஸசு, எனவே துருவி துருவி ஆராயாதீர்கள். சந்தேகம் வந்துட்டு வைங்க, அதுக்கு பிறகு தேட ஆரம்பிப்பான். சந்தேகப்பட்டுட்டாரேன்னு வைங்க, மனசுல சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த சந்தேகத்தை பின்தொடர்ந்து தேட ஆரம்பிப்பான். ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதா, இந்த சந்தேகத்துக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதா? இது நடக்குதா இல்லையா? கணவன் மனைவி வீட்டுக்குள்ள ரூம்ல பேசிக்கொண்டிருக்கிறத மாமியார் போயிட்டு காது வச்சு கேட்கிறான், நடக்குதா இல்லையா? சமுதாயங்களுக்கு பாக்குறோமா இல்லையா? கணவன் மனைவி பேசிக்கொண்டிருக்கிறத கணவனுடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது மனைவியுடைய சகோதரனோ சகோதரியோ ஒட்டு கேட்கிறா. துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த அளவுக்கு அது பெரிய பாவம் தெரியுமா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயாக்குல லஅமாஹி, நீங்க யாராவது உங்க சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? ஃபகரிஹ்துமு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, துருவி துருவி தேடாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைனல் லன்ன அக்ஸபுல் ஹதீஸி, அதிகமான யூகங்கள் பொய்யான செய்திகளாகும். வலா தஹஸ்ஸசு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தஹஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒட்டு கேட்காதீர்கள். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தஹாசது, பொறாமைப்படாதீர்கள். சந்தேகப்படுறீங்க, துருவி துருவி ஆராய்வீங்க, அடுத்ததா பொறாமப்படுவீங்க. இதுகளை நாங்க செய்யறதுனாலதான் என்ன நடக்குது, இன்று இந்த சமுதாயத்திலே அதிகமான பிளவுகளை பார்க்கிறோம். அப்ப பெருநாளில் அல்லாஹ் தஆலா சொன்ன பிறர் நலம் என்ன தெரியுமா? அடுத்தவனோடு சந்தோஷமாக, அடுத்தவனோடு ஒத்துமையாக, அடுத்தவர்களோடு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அனைவரும் சேர்ந்து ஒத்துமையாக கொண்டாடுகின்ற அல்லாஹ் சொன்னானே, இது உண்மையானதாக இருக்கணும்டா உங்க குடும்பத்தில நீங்கள் நல்லவர்களாக, உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் அற்றவர்களாக, பிரச்சனைகள் வந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இவ்வளவு பிறர் நலத்தை ஒவ்வொரு அம்சத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கட காரியங்கள்ல அடுத்தவங்களுக்கு நாங்க கேடு செய்யறோம். திருமணம் என்று வந்துட்டா வரதட்சணை வாங்குறோம், திருமணம் என்று வந்துட்டா பெண்களை கொடுமைப்படுத்துறோம், திருமணம் என்று வந்துட்டா இல்லாத எல்லா அநியாயத்தையும் செய்யறோம். வரதட்சணை என்ற பெயர்ல எத்தனை பெண்கள் என்று இன்னும் கன்னியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் சிந்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கொடுமை இல்லையா? இது அநியாயம் இல்லையா? திருமணத்திற்காக தனக்கு கணவன் இல்லாமல் எத்தனை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை கொடுக்க மாட்டீங்களா? அவர்களுக்கு கை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க திருமணம் முடிச்சா முஸ்லிக்குகளை பார்த்து திருமணம் முடிப்பீங்களா? அவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் அல்லது சிறுக்குல உள்ளவங்களை தௌஹீதுக்கு எடுக்கலாம் என்று நினைச்சு நீங்க திருமணம் முடிப்பீங்களா? வாழ்க்கை கொடுங்க. எத்தனையோ பேர் கடிதம் அனுப்புறாங்க, கணவர் இல்ல தேடித்தாங்க, எங்களுக்கு வாழ்க்கை துணை வேணும், மகளுக்கு வாழ்க்கை துணை வேணும், ஏகத்துவவாதிகளை தாங்க தேடித்தாங்க. அழைப்புல போட்டாலும் ஆன்சர் இல்ல, யாருக்கு அது தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் ஆன்சர் இல்ல. எல்லாம் தேடுறான். எப்படி தேடுறான்? பெரிய பெரிய வசதியுள்ளவர்களை தௌஹீதுவாதிகள் ஒரு ஹிக்மத்தை கையாளுறாங்க.
இது ஹிக்மத் இல்ல, இது ஒரு மடத்தனம். என்ன செய்யறாங்க தெரியுமா? வரதட்சணை கேட்க மாட்டோம், ஆனா வசதி உள்ள ஒரு மாமனாருடைய மகளை வந்து கல்யாணம் முடிக்கிறது. அவர் செஞ்சு கொடுப்பாரு எல்லாத்தையும். மருமகன் கஷ்டப்படுறத பார்க்க மாட்டாரு, நல்ல ஆஜியாரோட பாக்குறது பார்த்து ஆஹா மவளிக்குதா அவட்ட மவளை பேசுவோமே, ஒன்று வானம் சீதனமான வரதட்சணமான. ஆனா என்னது, உங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து மாப்பிள மாமனார் என்ன செய்வாரு? மாமனார் வந்து வசதியா இருந்தவரா இல்லையா? அவர்கிட்ட பிரஸ்டீஜ் அவர் பாதுகாக்கணுமா இல்லையா? மவள்கிட்ட கண் கலங்காம பார்க்கணும் என்றதை அவர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? இது எல்லாத்தையும் போட்டு சரப்பாரு. இவரு மாப்பிள தௌஹீது மாப்பிள்ளையா? நோண்டி இல்லாம தொக்காடிக்கிறது இதுக்குதான் சமுதாயத்துல பேசுற கொழும்பு பாச. தொக்க தலைய தடாவி தொக்கடிக்கிறது இந்த வேலைதான். இப்படி செய்றீங்களே, இது மறுமையில அந்த பெண்கள் தனக்கு கணவன் இல்லாம மன வருத்தப்பட்டு பதுவா செஞ்சு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் தௌஹீதுவாதியே இல்லையா இவங்க யாருமே, எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவே இல்லையா அல்லாஹ், இவங்க எல்லாம் நாசமா போட்டும் பதுவா பண்ணா, பேசுற நான் உட்பட கேட்கிற நீங்க உட்பட யாராவது தரையில நிக்க முடியுமாமா? அல்லாஹ்வுடைய லானத்து வந்து அப்படியே இறங்கிரும். பாதிக்கப்பட்டவனுடைய துஆக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையும் கிடையாது. அடுத்தது பிறர் நலம் என்று இஸ்லாம் பேண சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க? பர்த்டே ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கேக் வெட்டுறாங்களா? இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இதுல பிறர் நலம் இருக்குதா? அடுத்தவங்களை பத்தி இதுல சிந்திக்கிறீங்களா? கேக்குக்காக வேண்டி 25 லட்சம் 30 லட்சம் எல்லாம் செலவழித்த அநியாயக்காரர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கேக்கு வெட்டுறதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தவனுக்கு இங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தா அது நன்மையாக மாறி இருக்கும். ஆனா நீங்க கேக்கு வெட்டுறீங்க. பகட்டு, பெருமை, ஆணவம், கர்வம் இதை இல்லாத ஒழிக்கணும் என்றா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் பிறர் நலத்தை பேணுமாறு சொல்லுகிறதோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாங்க மாறினாதான் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்குது, நோம்பு பெருநாள் கொண்டாடுறதுலையும் அர்த்தம் இருக்குது. நாங்க முஸ்லிமா ஏகத்துவவாதியாக வாழ்வதிலும் அர்த்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.